முதலும் முடிவும் இல்லாத சிவபெருமானோட விரத நாட்கள் எத்தனையோ நாள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் மணிமகுடமாக இருக்கிறது மாசி மாதம் வர்ற சிவராத்திரி தாங்க. சிவபக்தர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான நாள்னே சொல்லலாம். இந்த வருஷம் மார்ச் 8 மகா சிவராத்திரி வருது. மார்ச் 8 தான் உலக மகளிர் தினமும் கூட. பெண்களுக்கு சம உரிமைன்னு ஃபஸ்ட்டு பேசினதே நம்ம சிவபெருமான் தான். தன்னில் சரிபாதிய பார்வதி தேவிக்கு கொடுத்து தன்னோட சொல் செயல் சிந்தனைன்னு எல்லாத்துலேயும் சரிபாதியாக இருக்கணும்னு நினைச்சாரு. அதனால தான் அர்த்தநாதீஸ்வரர்னு அழைக்கப்பட்டிருக்காரு. ஒரு சிலர் சிவராத்திரி அன்னைக்கு முழுமையாக விரதம் இருக்கணும், எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அது தங்களோட உடல்நிலையை பொறுத்து அது அமையும். உடல்நிலையை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கணும்னு கண்டிப்பாக சிவபெருமான் விரும்ப மாட்டாரு. இந்த காலகட்டத்தில் மாத்திரை சாப்பிடாத மனுஷனே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அப்படி இருக்கிறவங்க எளிமையான உணவுகளை சாப்பிட்டுட்டு மருந்து எடுத்துக்கலாம். விரதம் இருக்கிறங்கிற பேரில் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கக்கூடாது. விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிச்சிருக்கணும்னு சொல்றது உடல் உறுப்பு ஆகிய புறக்கண்ணை இல்லை, அகக்கண்ணை விழிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர். ஆனால் இப்போ சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மாதிரி மாறிடுச்சு. நைட்டு கண் முழிக்கணுங்கிறதுக்காக டிவி ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த அன்னைக்கு நைட்டு தூங்கணும்னு பகல்லையே நல்லா கும்பகர்ணம் மாதிரி தூங்கக்கூடாது. சிவபுராணங்கள் நைட்டு படிக்கலாம், சிவன் கதைகளை கேட்கலாம், திருமறைகள் படிக்கலாம், சிவமந்திரங்களை சொல்லலாம். சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாட்டில் ஈடுபட்டா வாழ்க்கையில துன்பங்கள் போய் இன்பம் பெறலாம். சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறதால தெரியாம செஞ்ச பாவங்களும் தெரிஞ்சே ஒரு சில பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போகுங்கிறது நம்பிக்கை. சிவராத்திரி விரதம் முறைப்படி இருந்தா நமது புலன்களை வென்று நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம்ங்கிறது நம்பிக்கை. காசிக்கு போன பலன் கிடைக்குமாமா. இந்த வருஷம் மார்ச் 8 நைட்டு 8:20 ஸ்டார்ட் ஆகுதுங்க சிவராத்திரி. 4 கால பூஜைகள் இருக்கு. முதல் கால பூஜை சாயந்தரம் 6:30 ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம்ல சிவனை சோமஸ்கந்தர் ரூபத்துல வழிபடுவாங்க. அப்படி என்னன்னா சிவன், அம்பிகை, கந்தன் 3 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. இறைவன் இல்லத்தானாக காட்சியளிப்பது இந்த ரூபத்துல தான். 2ஆம் கால பூஜை நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். தட்சிணாமூர்த்தியா இருப்பாரு 2ஆம் கால பூஜையில. கல்வி, கேள்வி, அறிவுல சிறந்தவரா இருப்பாரு இந்த ரூபத்துல. 3ஆம் கால பூஜை நைட்டு 12 மணிக்கு தொடங்கும். சிவனை லிங்கோத்பவர் ரூபத்துல இந்த டைம்ல வணங்குவாங்க. அம்பாள் சிவபெருமான பூஜை செஞ்சது இந்த 3ஆம் காலத்துல தான்னு சொல்லுவாங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெருஞ்சோதியா லிங்கோத்பவரா காட்சி தர்றது இந்த 3ஆம் காலத்துல தான். 4ஆம் கால பூஜை அதிகாலை 4 மணிக்கு சிவரூபமாவே சிவலிங்கத்தை கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு சிவராத்திரியை முடிச்சுக்குவாங்க. சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கே போகணுங்கிறது இல்லை, தங்களோட குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம். அப்படி சிவகோயிலுக்கு போற பாக்கியம் கிடைச்சதுன்னா வில்வ இலையில சிவனுக்கு பூஜை பண்றது ரொம்பவே சிறப்பு. சிவனை நம்ம ஆத்மாவோட வடிவமா வணங்கிட்டு வரணும். அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அண்டமாகிய இந்த உலகத்துல மாற்றம் வர்றப்போ பிண்டமாகிய இந்த உடல்லையும் அது எதிரொலிக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல உலகத்துல உள்ள கதிர் அலைகளோட தாக்கத்தால நம்ம உடம்புல இருக்கிற கிளான்ஸ், அதாவது சுரப்பிகள் அமிலம் வெளியேற்றத்துல மாறுபாடு அடையுது. இதை லூம்னிஃபரஸ் ஈத்தர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல கண்டதையும் சாப்பிடாம முழிச்சிட்டு இருக்கிறது உடல் நலத்துக்கு நல்லதுன்னு சிவராத்திரி அப்போ முழிச்சிட்டு இருந்தாங்க விரதம் இருந்து. லூம்னிஃபரஸ் ஈத்தர் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். வேவ்ஸுங்கிறது ஒரு மீடியமில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ், லைட்ஸ், அதாவது ஒளியும் வேவ்ஸ் தான். அப்போது அதுவும் ஒரு மீடியமில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கணும். எல்லா வேவ்ஸும் ஒரு மீடியமில் தான் ட்ராவல் பண்ணுதுன்னா அப்போது லைட்டுங்கிற வேவ் எந்த மீடியமில் ட்ராவல் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். லைட் வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான மீடியம் தான் ஈத்தர். நம்ம யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஈத்தர் மீடியம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எர்த், சன் எல்லாமே ஒரு மோஷனில் இருக்குது. அப்படி நம்ம மோஷனில் இருக்கிறப்போ இந்த ஈத்தர் நமக்கு ரிலேட்டிவாக மூவ் ஆகும். இதை தான் ஈத்தர் வின்னு சொல்லுவாங்க. லைட்டோட ஸ்பீடை டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க, 3 × 10⁸ இப்போது விண்டுக்கு சேம் டைரெக்ஷனில் ஒரு பால் போச்சுன்னா ஸ்பீடாக போகும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா ஸ்லோவாக இருக்கும். அது மாதிரி ஈத்தர் விண்ட் எஃபெக்டில் லைட்டோட ஸ்பீடு வேரி ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் மைக்கேல்ஸ் அண்ட் மார்லிங்கிற சயின்டிஸ்ட் 2 பேர் பண்ண எக்ஸ்பீரிமெண்ட்டில் லைட்டோட ஸ்பீடு டிஃபர் ஆகலை. அதனால் ஈத்தர் மீடியம்னு ஒன்று இல்லைன்னு அறிவியல் மூலமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஈத்தர் மீடியம் இல்லைன்னு முழுசாக சொல்லவும் முடியாது. நிறைய ஹைப்போதிசிஸ் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈத்தர் ட்ராக் லென்த் கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன்.
கோபக்கார துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தால தேவர்கள் தங்களோட பலத்தை இழந்து தவிச்ச போது கடலை கடைஞ்சு அதிலிருந்து கிடைக்கிற அமிர்தத்தை சாப்பிட்டா உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாதுன்னு விஷ்ணு பகவான் சொன்னதால தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் பயன்படுத்தி கடலை கடைஞ்சிருக்காங்க. அப்படி கடையும் போது வலி தாங்க முடியாத வாசுகி பாம்பு தன்னோட விஷத்தை கடல்ல கக்கிருச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி வீணாயிடுச்சேன்னு வருத்தப்பட்ட தேவர்கள் இந்த விஷத்தால உலக உயிர்கள் எல்லாம் துன்பத்துல தவிப்பாங்கன்னு தேவர்கள் அனைத்து கடவுள்களையும் வேண்டுறாங்க. எந்த கடவுளும் முன்வராத போது சிவபெருமான் தன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தானே முன்வந்து கடல்ல கலந்த விஷத்தை குடிச்சு கிளியர் பண்ணிடுறாரு. அதனாலதான் சிவபெருமானோட உடல் நீல நிறமா மாறி இருக்கு. அப்போ பார்வதி தேவி அந்த வாசுகி பாம்பையே எடுத்து சிவனோட கழுத்துல கட்டி அந்த விஷம் உடல் முழுவதும் பரவாத மாதிரி தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதனாலதான் சிவபெருமானுக்கு திருநீலகண்டன்னு பேர் வந்திருக்கு. இது நடந்தது சிவராத்திரி அன்னைக்குன்னு ஒரு புராண கதை இருக்குங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி சிவராத்திரியை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போவீங்கன்னா லைக் போட்டுட்டு எந்த கோயில்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.